ரீசெண்டாக போட்ட அன்னப்பறவை ஷார்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, நீங்கள் தமிழும் ஆங்கிலமும் கலந்து கலப்படமாக பேசுகிறீங்களே ஏன்னு. நான் சென்னையில் பிறந்து வளர்ந்த ஒரு தமிழ் பொண்ணு தான். 10th பார்த்தீங்கன்னா தமிழில் 100க்கு 95 வாங்கி ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டு தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா யூகேல இருக்கேன். இந்த நாட்டுக்கு வந்து ஒரு 12 வருஷம் ஆகுது. என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நான், என் ஹஸ்பண்ட், அப்புறம் என் பொண்ணும் என் பையன், நாங்கள் 4 பேர் தான் இருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுறது ஒரு தனித்திறமை தான். அது எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பார்த்தீங்கன்னா நாம் நினச்ச உடனே கால் பண்ணி பேசுகிறதுக்கு, இல்லை யாரையா கூப்பிட்டுட்டு வெளியில் போய் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் எனக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நம்ம பேசுகிறதும் வந்து ரொம்பவே லிமிட்டட் ஆயிடுச்சு. அதுவும் நம் தாய்மொழி தமிழில் பேசுகிறதுன்றது ஒன்றுமே ரொம்ப கம்மி. சாதாரணமாக பேசுகிற தமிழே கூட மறந்துடும் போல் அந்த அளவுக்கு தான் இருக்குது. நான் எப்பயுமே தமிழும் ஆங்கிலமும் சேர்ந்து தான் இல்லைனாலும் நான் பேசிகிட்டு இருப்பேன். அதே தான் என் வீடியோலையும் நான் வந்து பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு முழுசாக தமிழில் மட்டும் பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறது வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆங்கிலம் கலக்காமல் பேச பார்க்குறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம், ஒவ்வொரு நம்பிக்கை, ஒரு விருப்பம் இருக்கும். அதை எல்லாத்தையுமே நான் மதிக்கிறேன். ஆனால் அதுக்காக நான் என்னையும் மாற்றிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசுவீங்களா? எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு சாட்டர்டே எடுத்த வீடியோ. ஒரு வழியாக சாமான் எல்லாம் தேய்ச்சி கிச்சன் சிங்கை நல்லா பலன்னு க்ளீன் பண்ணியாச்சு. நான் யூஸ் பண்ணது வந்து வைக்கல் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் தான். இந்த சொல்யூஷன் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். சிங்க்லாம் பார்த்தீங்களா நல்லா பலன்னு ஆக்கிடும்.